Xylo என்ன மாடல்னா இது வண்டி 2018 லேட்டஸ்ட் மாடல் Xylo H4. ஸோ இந்த வண்டி தான் நம்ம அட்டன் பண்ண போகிறோம். ஸோ அண்ணங்கிட்ட கேட்கலாம் என்ன இந்த Xyloவில் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் அண்ணன். ஏற்கனவே நீங்கள் நம்ம இது பண்ணுறீங்களே, என்ன காரணம் பண்ணீங்க? ஐகான் ஃபோர்டு ஐகான் நமக்கு அண்ணன்கிட்ட நம்ம தான் பண்ணி கொடுத்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி திரும்ப Xylo நம்மக்கிட்ட வந்திருக்கு. ஸோ என்னென்னு பார்த்துருவோம். சொல்லலாம் வண்டியில் என்ன ப்ராப்ளம் சொல்லலாம். காலையில் வண்டி எடுத்தேன், ஒரு வாரமாக எடுக்கல, இன்றைக்கி தான் எடுத்தேன். ஓகேண்ணா. காலையில் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு வண்டி வாஷ் பண்ணிட்டு வீட்டிலேருந்து மெயின் ரோடு வந்தேன். ஓகேண்ணா. மெயின் ரோடு வந்து ஏறணுன்னா ஃபஸ்ட் கியர்லேருந்து செகண்ட் கியர் போட்டு மூவ் பண்ணேன். ஓகே. மூவ் பண்ணோன்னே பிக்கப் ஆச்சு. சடனாக அப்படியே அடிச்ச மாதிரி அடிச்சது. உடனே இன்ஜின் வார்னிங் லைட் இருந்தது. இன்ஜினோட லைட் போடுங்க இப்ப பாருங்க. இந்த இன்ஜின் லைட் இருக்கு இல்லையா, இன்ஜின் காட்டுற லைன். ஓகே, லைட் அந்த சிம்பல். ஓகே. அதோட பிக்கப்பே இல்ல. போத 60-70க்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சு. ஓகே. உடனே நிறுத்திட்டு செக் பண்ணி பார்த்தா. ஓகே. அவன் சொல்லிட்டு ஸ்கேன் தான் பண்ணி பார்க்கணும்னா அதோட. ஓகே. இப்போ 60-70க்கு மேல போக மாட்டேங்குது. 80 வரைக்கும் போகுது. ஆனா சடன் பிக்கப்லாம் கிடையாது. ஸ்லோவா அப்படியே அமிங்கி போகுது, மெதுவா அமிங்கி போகுது. நம்ம ஆக்சிலரேட்டர் நம்ம அழுத்தத்துக்கு ஏத்த மாதிரி ஸ்பீட் இல்ல. அதுவா என்ன ஸ்பீட் எடுக்குமோ அந்த ஸ்பீட் இருக்குது. ஆர்பிஎம் வந்து 2க்கு மேல ஏறவே இல்ல. ஓகே. 2க்கு மேல 2000 ஆர்பிஎம் மேல ஏற மாட்டேங்குது. ஏறல. கியர் சேஞ்ச் நம்ம நிக்க வச்சு ரேஸ் பண்ணும்போது கூட 3க்கு போகுது. வண்டி ஓட்டும் போது 2ல தான் இருக்கு, 2க்கு மேல ஏறவே இல்ல. சோ இது எப்படி சடன் ஆச்சுங்களா? இப்போ நீங்க நான் லாஸ்ட் வீக் மேல்மருவத்தூர் போயிட்டு வந்தேன். 30th அன்னைக்கு மேல்மருவத்தூர் போனேன். ஓகே. 30th போயிட்டு வந்து நிறுத்தின வண்டி தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் எடுத்திருக்கேன். ஸ்டார்ட் பண்றோம். வீட்ல இருந்து வர வரைக்கும் நல்லா இருந்தது. வீட்ல இருந்து வந்து இந்த மெயின் ரோடு கிராஸ் பண்ணா நம்ம சடனா பிக்கப் எடுப்போம் இல்லையா? மெயின் ரோடு வந்தோம்னா சடனா எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து செகண்ட் கியர் மாத்தின வண்டி பிக்கப் ஆச்சு. டக்குன்னு அமுங்குச்சு. அப்படியே என்னடா அது வண்டி உட்காருதுன்னு பாக்குறேன். உடனே அந்த லைட் எரியுது. ஓகே, கிளியர்ண்ணா, புரிஞ்சுச்சு. ஸோ வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் சிம்பிள் இருக்கு இல்லையா, அது எரியுது. ஏபிஎஸ் சிம்பிளும் எரியுது. கேட்டுவோம் ஏபிஎஸ் வந்து ஏற்கனவே எரிஞ்சுதானே? ஏன்னா ஏபிஎஸ் ஏற்கனவே எரிஞ்சிட்டு தான். ஓகே, ஏபிஎஸ் ஏற்கனவே எரிஞ்சிட்டு தான் இருந்துச்சா. ஸோ ஆனால் இப்போ வந்து ஏபிஎஸ் லைட் எரியறதுக்கும் இப்போ பிக்கப் ஆகலைங்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா வந்து இட்ஸ் வெரி கிளியர். கஸ்டமர் சைட் ஆல்ரெடி ஏபிஎஸ் திஸ் லைட் வாஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் க்ளோயிங். இப்போ என்ஜின் தான் பிரச்சனை. இந்த என்ஜின் அதை சால்வ் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இதுக்கிடையில் கேட்டுவோம், ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளத்தை மட்டும் சால்வ் பண்ண போகிறோம்னா இந்த ஏபிஎஸ் ப்ராப்ளத்தையும் சேர்த்து சால்வ் பண்ணுங்களா? ரெண்டுத்தையும் பண்ணிடுங்க. நம்மளுடைய டயக்னோசிஸில் ஏர் ஃபில்டர் பிளாக்கேஜ் தான் வண்டி ஆக்சிலரேஷன் ஆகாத காரணம்னு கண்டுபிடிச்சோம். அதுவும் அந்த ஏர் ஃபில்டர் எதனால் பிளாக்கேஜ் ஆகிருக்குன்னா ரேட் பைட்னால நடந்திருக்கு. நம்ம ஏர் ஃபில்டரை காட்டுறோம். நல்லா இது காட்ட முடியுமாம்மா? போமா, இது காட்டுமா? இது தெரியாதுமா, இங்கே வளைச்சது போ. கீழே ஒரு குட்டியை கொஞ்சம் எலி ஒயரை கடிச்சுன்னு நினச்சாரு. ஆனால் எலி ஒயரை கடிக்கல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிருக்கேன், இந்த ஃபோமு கடிச்சிருக்கு. ஸோ ஐ திங்க் ப்ராப்ளம் வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் டயக்னோஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வீல் அண்டர்ஸ்டாண்ட். திருப்பி வரும். ஸோ கம்ப்ளீட்டாக ஏர் ஃபில்டர் கடிச்சிருக்கு. சரியா? இந்த தம்பி ஏர் ஃபில்டர் போடாத. எது வழியா போயிருக்கு ஏர் ஃபில்டர்? இப்ப இது உள்ள இந்த ஓஸ்ல போறோம். இதுல இருக்குல்ல இந்த ஓஸ்ல ஏர் ஃபில்டர் வந்து பார்த்தா போடாத. ஸோ இந்த நம்ம இந்த எக்ஸசைஸில் இந்த எரர்லாம் வந்திருக்கு. டிவியேஷன் ஆஃப் தி இன்டேக் ப்ரெஷர் கண்ட்ரோலர் அபோவ் தி மேக்ஸிமம் லிமிட் P0299. Then signal range check for HFM temperature sensor above maximum limit. SRC low for period duration of air temperature sensor current.
ரேஷியோ கால்குலேட்டட் டு மெஷர் மாஸ் ஏர் ஃப்ளோ பேங்க் ஹிஸ்ட்ரி. ஸோ இவ்வளோ எரர் கூட ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ ஆஃப்டர் ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த என்ஜின் சிம்பிள் போயிடுச்சு பாருங்கள். இப்போது என்ஜின் சிம்பிளும் போயிடுச்சு. யூ கேன் சி ஹவு ரைசிங் ஹவு மச் முடிச்சு. We CHENNAI CAR-TECH are automotive electronic professionals expertise in testing your car with advanced and latest testing tools and fix the problems. Our specialty is servicing multi-band premium cars like Mercedes-Benz, BMW, Audi, Volkswagen, Skoda etc. Want to know about our services? Call us at the number in screen, WhatsApp or email. வணக்கம் மக்களே, கார் மெக்கானிக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இப்பொழுது உள்ள மாடல் கார்கள் மற்றும் வர இருக்கின்ற மாடல் கார்களை எப்படி ரிப்பேர் செய்வது என்பதில் குழப்பமா இருக்கீங்களா? கவலை வேண்டாம், உங்களுக்காகவே சென்னை கார்டெக் நாங்க 3 விதமான ஸ்கேனிங் பயிற்சியை நடத்தி வருகிறோம். கார் ஸ்கேனர், ப்ரொஃபஷனல் கார் ஸ்கேனர், எக்ஸ்பர்ட் கார் ஸ்கேனர். நீங்கள் கார் மெக்கானிக்காவோ இல்லை ஏசி மெக்கானிக்காவோ இல்லை எலக்ட்ரிஷியனாவோ இருக்கலாம். கவலை வேண்டாம், உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் டெக்னாலஜிகளை சொல்லித் தருகிறோம். சென்னை கார்டெக். மேலும் தகவலுக்கு உடனே போனுங்க, டயல் பண்ணுங்க 9840633265. இது லிமிடெட் பீரியட் என்பதால் முன்பதிவு செய்வோருக்கே முன்னுரிமை அளிக்கப்படும்.